ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் ரெசிபி மோரப்பா, உப்பப்பம்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணாருதுங்கிறது வாங்கோ பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். சூப்பரான ரெசிபியா இருக்குது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். உப்பு புளிப்பு காரமா நல்லா இருக்கும். அது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா சாப்பிடலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது இந்த பச்சரிசி ஒரு 4 மணிக்கு ஒரு நேரம் ஊறணும். அப்பதான் நல்லா அரைக்க முடியும். 2 டம்ளர் பச்சரிசி ஊற போடுறேன். நல்லா தண்ணி ஊற்றி வைக்கிறேன். நல்லா ஊறட்டும். 4 மணிக்கு ஒரு நேரம் ஊறணும். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இது அரிசி போட்டு ஒரு 3 மணிக்கூர் கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உளுந்து ஊற போட போறேன். 4 மணிக்கூர்ல அதை 3 மணிக்கூர் போட்டதுக்கு அப்புறம் 1 மணிக்கூர் உளுந்து ஊறணும். அப்ப அது இப்போ 3 மணிக்கூர் ஆயிடுத்து அரிசி ஊற போட்டு. இப்போ உளுந்தை ஊற வச்சு 1 மணிக்கூர் ஊறணும். அது அப்போ அரிசியோட 4 மணிக்கூர் வந்துடும். ஏன்னா உளுந்து 1 மணிக்கூர் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரைக்க போறேன். 1 மணிக்கூர் நேரம் ஊறணும். அதையும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ 1 மணிக்கூர் ஆயிடுத்து. அரிசிக்கு 4 மணிக்கூர் ஆயிடுத்து. இதுவும் 1 மணிக்கூர் ஆயிடுத்து. இப்போ நல்லா உளுந்தை நல்லா கழுகி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் உளுந்தத்தை அரைக்க போறேன். உளுந்து அரைச்சி கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் அதில் அரிசியும் போட போறேன். உளுந்த கழுகி வச்சாச்சு. நல்லா 3-4 தடவை கழுகி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது அரிசியை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா அதையும் கழுகி வச்சுக்கிறேன். அதையும் நல்லா கழுகி ஊற்றி வச்சாச்சு. இப்போ அடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இந்த கழுகி வச்சிருக்கேன் இல்லையா உளுந்து, அதை அதில் போடுறேன். ஆல்ரெடி நான் அரிசி பவுடர் பண்ணினா ஜார் தான். இப்போ அதுலேயே உளுந்தையே அரைக்கிறேன். அந்த உளுந்த கழுகின உளுந்து அதில் போட்டிருக்கேன். இதை அதில் ஒரு சுற்றி வைப்போம். தண்ணி விடாமல் கொஞ்சம் ஒரு சுத்தினி. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சம் அரைக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கு. வடக்கே அரைப்போம் இல்லையா, அது மாதிரி ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் கூடிய தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூடிய அரைச்சேன். இப்போ அதில் பச்சரிசி கழுகி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போடுறேன். அந்த அரிசி 2 தடவையாக போட போகிறேன். அதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தாளிக்கும் போதும் போடுவேன். கொஞ்சம் மிளகாய் பச்சை மிளகாய் தாளிக்கிறதையும் போட போறேன். அப்போ இப்போ ஒரு 6 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அது நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் இப்படி தண்ணி வேண்டி இருந்தது. அதை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லாவே அரைஞ்சாச்சு தான். நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு வைக்கிறேன். இது 8 மணிக்கு ஒரு நேரம் ஊறன மாவு. அப்போதான் அது புளிப்பு காரம் உப்புமா நல்லா இருக்கும். மீதி இருந்த அரிசியை அந்த ஜாரில் போட்டு அரைக்கணும். அதையும் நைஸாக அரைச்சி எடுக்கணும். அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமா கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் வழிச்சு வச்சு விட்டேன். அதுக்கு பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதையும் நல்லா இலக்கி கொடுத்து இது மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டேன். இப்போ மறுநாளைக்கு காலையில் அதை எடுக்கிறேன். எடுத்துட்டு காலையில் அதை அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. காலையில் அரைச்சி வச்சு சாயந்தரமும் பண்ணிக்கலாம். அது ஒரு 8-9 மணிக்கு ஊறினா தான் கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி வேணும். இந்த ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன்.
கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பொரிக்கையெல்லாம் கட் பண்ணி போடுவேன், அது மாதிரி கொஞ்சம் தேங்காயும் 2 ஸ்பூன் இருக்கும், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு வறுத்தாச்சு, இஞ்சி போட்டேன். அடுத்தது பச்சை மிளகாயும் கருவேப்பிலை அதையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா வறுத்து மாவுல கொட்டணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். கடுகு நல்லா வறுத்தாச்சு, அந்த மாவுல எடுத்து கொட்டிடுச்சு. சாயந்தரம் அதை எடுத்து பறக்கிறேன். அதில் எடுத்து தாளித்து கொட்டிட்டோம். தேங்காயும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாத நல்லா இழக்கிறேன். நல்லா மாவு நல்லா பொந்திக்கிட்டு இருக்கு. பார்த்தலாம் முதல்ல அரைச்சி வச்சது ஒரு நாளைக்கு எடுத்தோன்னா நல்லா மாவு நல்லா பொந்திக்கிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சம் அரிசி மாவு போட்டுறேன். ஆல்ரெடி அரிசி மாவு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அரிசி மாவு போட்டுறேன். இப்போ கொஞ்சம் கூடி போடலாம் தோணித்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மறுபடியும் 2வது தடவையும் ஒரு ஸ்பூன் கூடி போட்டிருக்கேன். நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ரொம்ப இருந்தாக்கா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுப்பில் சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சாச்சு. அந்த மாவு விடுறேன். நல்லா இலக்கிட்டு அந்த மாவு விடுறேன். இப்போ எப்படி அந்த சட்டி காஞ்சி வந்தோடனே மீடியமாக வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சோட மாவு விட்டதும் வந்தாச்சுன்னொன்னே அதை எப்படி நல்லாவே இலகி வருது பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். சாஃப்டா நல்ல உப்பும் காரம் புளிப்புமா சாஃப்டா அவ்வளோ நல்லா இருக்கும். சாயந்தரம் வேளையில டீ காஃபி சாப்பிடும்போது கூட குடிக்கும்போது கூட அதை ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கெஸ்ட் வந்தா கூட அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு முறப்பா. மறுபடியும் அந்த மாவு மறுபடியும் கொஞ்சம் குடி ஊத்துறேன். சீக்கிரம் வந்து விடும். தானா அதுல இருந்து இலக்கி வருது பாருங்க. காலையிலேருந்து அது தானாவே எழுப்பி வருதுதான். ஸ்பூனால இலக்கி விடுறேன். ஒரு சைடு வந்தாச்சு, இன்னொரு சைடு வேகணும் இல்லையா, அதுக்காக அதை திருப்பி போடுறோம். அதை திருப்பி போடுறேன். அதில் வந்தாயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோரப்பம் ரெடி ஆயிடுச்சு. காரப்பம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் அதை உடச்சி காமிக்கிற பிச்சு காமிக்கிற எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா அத்தனை இருக்கும். தேங்க்யூ. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.